குழந்தை கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, அயக்ரீவர், தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி இந்த 3 சுவாமியில எந்த சுவாமிய வணங்கணும்னு அப்படின்னு கேட்டிருக்கான் குழந்தை. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் சரிஷ்யாமி சித்தித் பவது மே சதா. சரஸ்வதியை வணங்கினா மட்டும் போரும். சரஸ்வதியை எப்படி வணங்கணும் அப்படின்னா, அவ வீணை வச்சுட்டு இருக்காளே, படிப்புக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேள்வி எனக்கு கேட்கலாம். ஆனா சரஸ்வதியானப்பட்டது ஞானத்தை கொடுக்குறா. ஞானம்னா ஸ்திரதரமான விஷயத்த நீங்க எக்ஸாம் எழுதுறதே போகிற போது நல்லா பையாட் பண்ணுவேன், நிறைய படிச்சுட்டு போவேன் இல்லையா? அந்த படிச்சுட்டு போகிற சமயத்துல ஞாபக சக்தியை கொடுக்கிறவ தான் சரஸ்வதி. நிறைய ஞாபகங்கள் இருக்கணும். கீர்த்தி உன்னத ஸ்தானம். கீர்த்தினா புத்தி இருந்தாலும் கீர்த்தி இருக்கணும். கீர்த்தினா ஞாபகத்தை வச்சுண்டு அந்த சமயத்துல எந்த கேள்வி வருதோ அந்த கேள்விக்கு நீங்க பதில் எழுதணும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் எழுதும் போது கீர்த்தியை கொடுத்துருவா சரஸ்வதி. வித்யாம் தேகி ஜெயம் தேகி அப்படின்னு சரஸ்வதி ஆனப்பட்டவள் சொல்றா. வித்யாம் தேகி ஜெயம் தேகி. காலம்பரை எழுந்துக்கணும். எழுந்துண்டு நீங்க நித்தியம் சந்தியாவந்தனம் பண்றோம் இல்லையா? சந்தியாவந்தனம் பண்ற சமயத்துல காலம்பரை தினமும் எழுதுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம் டைம்ல எழுந்துட்டு குளிச்சிடணும்னு அவசியம் இல்லை. பல்ல தேய்ச்சிட்டு சுவாமி ரூம் இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயும் சுவாமி, நம்ம பாத்துல இருக்கிற மாதிரி எல்லார் ஆத்துலேயும் சுவாமி ரூம் இருக்கும். அந்த சுவாமி ரூம்ல சுவாமியை பார்த்து உட்காந்துட்டு விபூதி இட்டுண்டு வித்யாம் தேகி வித்யாம் தேகி அப்படின்னா, வித்யாம் தேகினா எனக்கு வித்யாவை கூடுறா அப்படின்னு அர்த்தம். என்னது? வித்யாவை எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். அந்த வித்யாவை கொடுன்னு சொல்ற சமயத்துல சரஸ்வதி பிரம்ம முகூர்த்தத்துல எல்லா சுவாமியும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன டைம்னா 4லேருந்து 6 மணி வரணும். நீங்க 6 மணி வரணும் நல்லா குப்புற கட்சி படுத்து தூங்கக்கூடாது இல்லையா? நீங்க தூங்கினாலும் சரஸ்வதி கீர்த்திலாம் சொன்ன இல்லையா, அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா 5 மணிக்கு எழுந்துக்கணும், நல்லா பல்ல தேய்க்கணும், விபூதி எட்டுன்ட்டு சுவாமி கிட்ட உக்காந்துட்டு வித்யாம் என்ன சொல்லணும்? வித்யாம் தேகி. தேகினா பவதி பிக்ஷாம் தேகின்னு நம்ம சொல்றோம். அந்த பிக்ஷை வேணும்னா என்ன கேட்கணும்? ஒரு பிச்சை கேட்கணும்னு அர்த்தம். படிப்ப நம்ம சரஸ்வதி கிட்ட, அம்மா நான் நல்லா படிக்கணும், எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைக்கிறா, எங்க அப்பா எங்க ஒர்க் பண்றாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இல்லையா? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறார். பென்சில் வேணும்னா வாங்கி கொடுக்குறார், ரஃப் நோட் வாங்கிக்கணும்னா வாங்கி கொடுக்குறார். எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் ஃபீஸை கட்டி அவர் ரொம்ப சிரமப்பட்டு எங்கள் அப்பாவானப்பட்டவர் எங்களுக்கு ஒரு நல்லது